ரீசெண்டா நம்ம தலைவரும் நம்ம ஆண்டவரும் வந்து ஒரு நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்கல்ல. அதை வந்து தியேட்டர்ல கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஓகே அதை வந்து தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் மை ஷோக்குள்ள போனேன். ஆக்சுவலி புக் மை ஷோ டிக்கெட்ஸ் வந்து ஒரு காலத்துல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி எப்படின்னா வாரம் வாரம் எதனா புது படம் வந்துச்சுன்னா வந்து அந்த படத்தை வந்து பார்க்கலாம். வாரம் வாரம் தியேட்டருக்கு போற ஒரு நபர் நான். இப்போ 6-7 மாசமா தியேட்டருக்கு சரியா போறது இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு புக் மை ஷோல வந்து நான் வந்து ஓகே இது வந்து தியேட்டர் போய் பார்க்கலாம் ப்ரொமோ சொல்லிட்டு புக் மை ஷோ ஓப்பன் பண்ணா எனக்கு ஒரு அதிர்ச்சி. புது படம் 1-2 தான் இருக்கு, மற்றது எல்லாமே உள்ள வெறும் ரீலீஸ் படங்கள்லாம் இருக்கு. ஆனா இது இவ்வளவு படத்தை ரீலீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல என்ன ஒரு கொடுமைன்னா தினத்தந்தி பேப்பர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலர் வந்து ஒரு படம் இருக்கும்ல, இந்த 2010 2012 டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும். அந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டோமா, இன்னும் இது இத்தனை பழைய படங்கள் இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆட்டோகிராஃப் படத்தெல்லாம் ரீலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மனசு சொல்லுங்க, எத்தனை பேர் ஆட்டோகிராஃப் படத்தை ஆட்டோகிராஃப் பார்த்துருக்கீங்க இப்போ ரீலீஸ் பண்ணும்போது? இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? அது நல்ல படம் தான், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த படம் ரீலீஸ் பண்ணுமா? ரீலீஸ் பண்றது என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? நல்ல விஷயங்கள் தானே. நம்ம வந்து அப்ப மிஸ் பண்ண படத்துல தியேட்டர்ல பார்க்க போறோம், இது என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு கேட்கலாம். பட் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நிறைய பிரச்சனை இருக்கு. அதை ஒன்று நம்ம சொல்றேன். இப்போ ஒரு படத்தை ரீலீஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன, எதுக்காக அந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணணும் தியேட்டர்ல பாக்குறோம். நம்ம சின்ன வயசுல சில ஐகானிக் மூவிஸ்லாம் இருக்கும், அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ தியேட்டர்ல பார்த்துருக்க முடியாது, கரெக்டுங்களா? அந்த படத்தை வந்து இப்போ வந்து ரீலீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த படத்தை வந்து நம்ம போய் பார்க்குறோம். இது வந்து ஒரு சில ஐகானிக் மூவிஸ்க்கு ஓகே. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா குப்பை மாதிரி எல்லா படத்தையும் வந்து ரீலீஸ் பண்றாங்க. நீ ரீலீஸ் பண்றியா, அப்புறமே நான் ஒரு படத்தை ரீலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரீலீஸ் பண்றாங்க. இப்போ கில்லி, படையப்பா, இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஐகானிக் மூவிஸ். நம்ம வந்து டிவியில பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹையா இருக்கும். இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருந்திருக்கும்ல, அப்போ அந்த படம் தியேட்டர்ல எப்படி இருந்திருக்கும்ல சொல்லிட்டு நமக்கே ஒரு ஹை வரும்ல. அது வந்து இந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணும்போது நம்ம தியேட்டர்ல போயிட்டு அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்றோம். கில்லி ரொம்ப நாளைக்கு ரீலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்போ நான் தியேட்டர்ல பார்த்தேன், யூடியூப் தியேட்டர்ல. அந்த வீடியோ வந்து கூட நான் யூடியூப் சேனல்ல போட்டேன். அதுக்கப்புறம் காப்பிரைட் அடிச்சிட்டாங்க, அது ஒரு விஷயம் விடுங்க. அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா படையப்பா ரீலீஸ் பண்ணும்போது அதை தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. தலைவரோட அந்த ஊஞ்சல் சீனு அது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐகானிக் ஃபிலிம்ஸ். இதை வந்து நீ ரீலீஸ் பண்ணும்போது எஸ் அப்கோர்ஸ் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா இப்ப இவங்க பண்றாங்க பாத்தீங்களா, வாரம் குப்பை மாதிரி எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. இதால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சின்ன சின்ன படங்கள் இருக்குல்ல, அந்த படத்துக்கு எந்த படத்துக்குமே தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரீயா இருக்கும்போது என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ம போகும்போது எல்லா படமும் பார்த்துட்டு இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கும், சின்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கும். சரி ஓகே இந்த படத்தை தியேட்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன படத்துல தியேட்டர்ல இந்த ப்ரொமோஷன் 10% இருந்திருக்காது, அந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது உண்மையாக இப்போ நல்லா இருக்கும். நல்லா இருக்கேப்பா இந்த படம், அந்த 10 பேர் நம்ம ஒரு 4 பேருக்கு அந்த 10 பேர் சொல்லுவோம் சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு அந்த 10 பேர் சொல்லுவோம். அந்த படம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவுட் ஆகல சூப்பர் ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஹிட்டான படங்கள் தான் எஸ்எம்எஸ்லாம். அப்போ வந்து சின்ன படம் அந்த டைம்லாம். அப்போ சின்ன பட்ஜெட்ல ஜீவாவா பெரிய ஹீரோ தான், பட் இருந்தாலுமே அப்போ சின்ன படம் தான் வந்து அது இந்த மாதிரி தான் அவுட் ஆகல. அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு, ஓகேவா? அப்போ அந்த டைம் இந்த மாதிரி இந்த கல்ச்சர்ஸ் இருந்துச்சு, ரீலீஸ் கல்ச்சர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்குலாம் வந்து தியேட்டர் கிடைச்சிருக்காது, அந்த படம் வந்து பெரிய ஹிட்டா இருக்காது. இப்போ வந்து அந்த விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ சின்ன படங்கள் நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் எடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம ஹோல்ட் பண்றாங்க. ஐயோ ஒரு பெரிய படம் வருது, ஓகே நமக்கு ஜனநாயகம் மாதிரி படம் வருதா, இப்போ படம் விடக்கூடாது சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது இவங்க ஜனநாயகம் வரலன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா பெரிய படத்தை ரீலீஸ் பண்றாங்க. பெரியதுக்கு ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு என்னங்கிறப்ப பெரிய படத்தை வந்து நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி தியேட்டர்ல போய் பார்த்துருப்போம். தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண படங்கள் இது. இப்போ வந்து படம் தான் படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. துணிவு எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? துணிவு இப்போ வந்து படம் தான், எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துருப்போம். அந்த படத்தை எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? தியேட்டருக்காரங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரீலீஸ்னு ஒரு விஷயம் வந்துருச்சு, அதனால நம்ம இஷ்டத்துக்கு எந்த படம் ரிலீஸ் பண்ணுவோம் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்லா கட்டுறதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க. ஓகே சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி அது வந்து ஒரு பணம் வந்து அதிகமா புரள்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி சில படத்தை ரீலீஸ் பண்றதுனால ஒரு சில சின்ன படங்களுக்கு
தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. முதல்லலாம் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லப்பா அந்த படம் தியேட்டர்ல பார்க்க போறோம் சொல்லிட்டு. இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஏன் இரிட்டேட் ஆகுதுன்னா, இந்த இன்ஸ்டால வந்து நிறைய பேர் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகும்போது உள்ள போய் ரீல்ஸ் எடுத்துலாம் போடுறாங்க. இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆச்சுல, அப்போ வந்து இந்த சீனியே வந்து உள்ள நடிச்சிருப்பாங்க. படம் பார்க்க வந்து ரீல்ஸ் எடுக்க வந்தியா? நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? இது இல்லாம வந்து இந்த ஷாலாலா ஷாலாலா சாங் வந்து த்ரிஷா ஆடுற மாதிரி வந்து இங்க நின்று ஆடிட்டு ரீல்ஸ் எடுக்கிறது. நாங்க படத்தை பார்ப்போமா, எனக்கு ரீல்ஸ் எடுக்க பார்த்துருப்போமா? கேட்டா இது பயங்கரமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஒரு படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்றது. இவங்க என்ஜாய் பண்றதை தாண்டி பைத்தியக்கார மாதிரி பண்ணுறாங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும், பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஆட்டோகிராஃப் படத்தை வந்து ரீலீஸ் பண்ணாங்க. அந்த மௌனம் பேசியதை பத்தி ரீலீஸ் பண்ணாங்க. மனசை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் மௌனம் பேசியது அப்புறம் வந்து ஆட்டோகிராஃப் தியேட்டர்ல போய் பார்த்துருப்பீங்க? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இது ரெண்டுமே நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா திருப்பி ரீலீஸ் பண்ணி நம்ம தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ற அளவுக்குலாம் இட்ஸ் நாட் ஐகானிக் ஃபிலிம்ஸ் நான் சொல்லுவேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. யாருக்குன்னா வந்து மாற்று கருத்து ஏதாவது இருந்துச்சு அவர் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் இது என்னோட கருத்து. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். இப்போ கில்லி மாதிரி ஒரு படம், படையப்பா மாதிரி படம், நிறைய படம், ஒரு சில ஐகானிக் ஃபிலிம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்பே சிவம் சொல்லலாம். அன்பே சிவம் மாதிரி படம் திருப்பி ரீலீஸ் பண்ணு, நாங்க பாக்குறோம். அது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம்ஸ். அதை விட்டுட்டு குப்பை மாதிரி இஷ்டத்துக்கு நாங்க வந்து படத்தை வந்து ரீலீஸ் பண்ண போறோம். 96 ரீலீஸ் பண்றாங்க. 96 தான் தியேட்டர்லயே பார்த்துட்டோமே, டிவில தாண்டி பார்த்துட்டோம். இது ரீரிலீஸ். சரி, ஓகே, ரீரிலீஸ் ஒரு படத்தை பண்றாங்கல்ல, ஆல்ரெடி நம்ம தியேட்டர்ல வந்து கே டிவில, சன் டிவில, எல்லா டிவிலையும் வந்து பார்த்து அடிச்ச படத்தை நீங்க ரீலீஸ் பண்றீங்கல்ல, அது டிக்கெட் பிரைஸ் கம்மியா இருக்கனால ஒரு புது படத்துக்கு ஒரு டிக்கெட் பிரைஸ் வைக்கிறீங்க. 120 ரூபா வந்து 150 ரூபாய் இருக்கும் வந்து டிக்கெட் பிரைஸ் வைக்கிறீங்களா? அதே டிக்கெட் பிரைஸ் எதுக்கு வந்து ரீரிலீஸ் படத்துக்கு இருக்கணும்? ஒரு 50 ரூபாய் பார்த்து வந்து ஓட்டலாமே, ஏன் ஓட்ட மாட்டீங்க? இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? வந்து ஒரு கோவம் கிடையாது. ஆஸ் ஒரு ஃபேனா, ஒரு சினிமா ரசிகரா எனக்கு இருக்கிற வந்து ஒரு கேள்விகள். ஆல்ரெடி வந்து ரீரிலீஸ் பண்ணானே, அதுக்கு எதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு இங்க விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீரிலீஸ் பண்றது பிரச்சனை இல்லை, ரீரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆனா சின்ன படங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வழி விட்டுட்டு இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ண வேணாம். இப்போதைக்கு கொஞ்சம் ரீரிலீஸ் அந்த கல்ச்சரை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு சின்ன சின்ன படங்களுக்கு வந்து கொஞ்சம் வழி விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல வந்து ஹைப் பண்ண ஒன்று இருக்குல்ல, அதை அப்படியே கட்டிட்டு போங்க. ஹைப் ஏற்றிட்டு விட்டு போனீங்கன்னா அப்புறம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். அது இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.